தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை போராடி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக மட்டும் போராடினால் போதாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடே வாருங்கள் ஒன்றிணைவோம் என்று சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்று கூட்டியிருக்கிறார். தந்தை பெரியார் நேருவுக்கு சமூக நீதி பாடம் எடுத்தார். ராஜகோபாலாச்சாரிக்கு பேரறிஞர் அண்ணா அரசியலமைப்பு எப்படி என்பதை அன்றைக்கு போதித்தார். அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் வாஜ்பாய்க்கு மத நல்லிணக்கம் என்றால் என்ன என்பதை போதித்து காட்டினார். இன்றைக்கு மாநில சுயாட்சி என்றால் என்ன என்று மோடிக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். படிக்காத ஒரு ஏழை தொண்டன் கூட, பள்ளிக்கூடம் செல்லாதவன் கூட திமுகவின் 50 முழக்கத்தை மனப்பாடமாக ஒப்பிப்பான். அவன்தான் ஒரிஜினல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற முத்திரையை பெற்றவன். தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்ப இந்த தோழி விடுதிகள் அப்படின்றது அரசாங்கமே நடந்தது. முழு பாதுகாப்புடன் அங்கே சென்று இவர்கள் படிக்கலாம் என்ற வாய்ப்பை இன்று நமது கழக தலைவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். முதல் தேர்தல் கலைஞர் இல்லாத தேர்தல், தலைவர் தளபதி சந்திக்கின்ற முதல் நாடாளுமன்ற தேர்தல். அமோக வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி. எடப்பாடியின் துரோகத்துக்கு ஒரு செருப்படி கொடுத்தது நீங்க தான். அடுத்தது 2021 தேர்தல், அப்ப கொடுத்தீங்க பாராட்டி முத முறையா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர், 2வது அடி. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல், க்ளோஸ், சாப்டர்லே க்ளோஸ். அதிமுக பாஜக கூட்டணி சுத்தம். அந்த அச்சம் இருக்கும் வரை அண்ணாதுரை தான், பேரறிஞர் அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆளுகின்றார் என்று அர்த்தம் என்று சொன்னார். ஆகவேதான் அவருடைய வழியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தலைமையில் தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியும். ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.